மூச்சடக்கி கொண்டவர்கள், சுதந்திரமாய் சுவாசிக்க மூச்சடக்கி கொண்டவர்கள், விழாமல் நாம் நடக்க வீதிகளாய் நின்றவர்கள், தனிமை சிறையில் சிக்கி தவிக்கும் என் தலைமுறையை மீட்டெடுக்க அவங்கள கண்டா வர சொல்லுங்க. கைத்தடியே அவர் அடையாளம், முறுக்கு மீசை அவர் ஆயுதம். அந்த முதியோரை எங்கேனும் கண்டா வர சொல்லுங்க. ஊடகமே தோற்று போகும் அவள் பேசும் ஊர்க்கதையில் முக்கிய செய்திகளை முந்தானையில் முடித்து வைத்த அந்த முதியவளை கண்டா வர சொல்லுங்க. பாட்டி கதைகளும் நாட்டு வைத்தியமும் சேட்டை பொறுக்கும் செல்ல பண்புகளும் கோட்டையே கொடுத்தாலும் கிடைக்காது நண்பர்களே. தொலைந்து போன அந்த முதியவர்களை கண்டா வர சொல்லுங்க. அயல் நாட்டில் இருப்பவரே, அம்மா குரல் கேட்குதாப்பா? உயிர் மீட்க முடியாத உங்கள் வசதிகளோடு நீங்கள் வந்து சேரும் போது எரித்த சாம்பல் கூட எஞ்சி இருக்காது. முகநூல் பார்ப்பவரே, இந்த மூதாட்டியின் கதையை கேட்டு உங்கள் வீட்டு முதியோரை இன்றே போய் பாருமையா. கிழக்கு புற வாசல் வச்ச கெட்டிமெத்த வீடு இருந்தும் ஒதுக்குபுற திண்ணையில ஒத்தையாக நான் கிடந்தேன். பாலூட்டி வளர்த்ததெல்லாம் படையெடுத்து வந்தாங்க. பாகம் பிரிக்க சொல்லி படமெடுத்து நின்னாங்க. அரிதாரம் பூசாமல் அதிகாரம் பேசாமல் அன்றொரு நாள் என் மடியில் ஆஸ்வாசம் கொண்டாங்க. ஆஸ்கர் நடிப்பென்று என் மூளை நன்கறிந்தும் முத்தேனு தாளாட்டி முட்டாள் தாயன்று தெரிந்தே ஏமாந்தேன். பட்டணத்தில் ஒரு வீடு உன் பெயரில் இருக்குன்னு கட்டிலோடு என்னை தூக்கி கரை சேர்த்து விட்டாங்க. பரப்பளவில் பெரிதான பண்ணை வீடு போல இருந்தது. பதாகையில் தான் பார்த்தேன், அன்னை இல்லம்னு எழுதி இருந்தது. தன்மானம் காத்து நம்மை தலை நிமிர செய்தது விடுதியினுள் அவர்களை சேர்த்து சன்மானம் செய்வதற்கா? அன்பு நண்பர்களே, முதியோர்கள் நம் குடும்பத்தின் மூத்த குழந்தைகள். 60 தாண்டிய அந்த அன்பு நெஞ்சங்கள் கேட்பது எல்லாம் உங்கள் ஆடம்பர வாழ்க்கை முறையை அல்ல, அன்பான 4 வார்த்தைகளை மட்டும்தான். வருவது போவது ஒரு முதுகூணும் மந்தி எனும்படி குந்தி நடந்து மதியும் இழந்து செவிதிமிர் வந்து வாயறியாமல் விடாமல் மொழிந்து. நான் என்னுடைய பட்டினத்தார். முதுமை வந்தால் மறதி வருவதும் செவி திறன் குறைவதும் தன்னை அறியாமல் சொன்னதை சொல்வதும் இயல்புதான். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் முதுமை உமக்கும் முன்னேற்பாடாய் காத்துக்கொண்டே இருக்கிறது. தொலைந்து போன தாத்தா பாட்டிகளை தேடுங்கள் என்று சொல்ல மாட்டேன். மீதம் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடாமல் இருக்க தொலைதூரம் சென்ற அந்த ஆசான்களை நாடுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.